வணக்கம். நான் ஸ்டார்ட் குட் பண்றோம். ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும், கொஞ்சம் வேகமா முடிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டி இருக்குது சார்பெழுத்துக்களும் வேற்றுமைகள் என்ற பகுதி இன்னும் எங்களுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ அது இல்லாம ஒரு ரெண்டு சின்ன பகுதிகள் இருக்குது. பாப்போம், இன்னைக்கு இந்த ரெண்டு பகுதியை முடிச்சுக்கொண்டு ஏனைய ரெண்டு பகுதியிலும் இன்னும் ஒரு நாள் சப் கிளாஸ் ஒன்றில் போட்டுக்கொள்வோம். இதுல நாங்க பார்க்க போறது முதலாவது எழுத்துக்கள் வகையில வந்து சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வகையை பார்க்க போறோம். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வகையை பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம் முதல் எழுத்து என்றால் என்னென்று, மொழிக்கு முதலான எழுத்துக்கள் என்று சொல்லி பார்த்திருந்தோம். அது உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் ஆகிய இரண்டு வகைகளையுமே நாங்க பார்த்திருந்தோம். அதுல குறில், நெடில் மற்றும் ஏனைய விடயங்கள் எல்லாம் நாங்க ஓகே மாத்திரை எல்லாம். அதுல ஒளி வேறுபாட்டு சொற்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதுல இந்த கிரேட் 11க்கான பகுதியில சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த கிரேட் 11 புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்க சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ஒரு சிலது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுது. ஏனைய விடயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இல்ல. இதனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் படிக்கிற நேரத்துல மட்டும் பாவம். உயிர்மெய் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். தமிழ் மொழியில இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய். அதாவது உயிரெழுத்துக்கள் எங்களுக்கு முதல் எழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள், பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்காத எழுத்துக்கள். அதே போல மெய்யெழுத்துக்கள் 18ம் எங்களுக்கு பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்காத எழுத்துக்கள். ஆக இந்த இருக்கக்கூடிய 30 எழுத்துக்கள் எங்களுக்கு பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்காத எழுத்துக்கள் தெரியும். ஆனால் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடிய 216 எழுத்துக்களை நாங்க உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆக சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரையும் மெய்யையும் சார்ந்து பிறப்பதனால இது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாத்திரையினுடைய அளவு எப்படி இருக்கிறது. இந்த சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாட்டுல மாத்திரை அளவு எவ்வளவு இருக்கிறது. மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை உச்சரிக்க இருக்கின்ற கால அளவு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய கேள்வி. இதுல குறில் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை அளவும், நெட்டெழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு 2 மாத்திரை அளவும் நாங்க எடுப்போம். உயிர் குறிலாக இருந்தால் உதாரணத்துக்கு க என்பது ஒரு குறில் எழுத்து, இதுக்கு வந்து ஒரு மாத்திரை. அதே போல கா என்று சொல்ற ஒரு எழுத்து வந்து 2 எழுத்துக்கு 2 மாத்திரை அளவு. இப்படி உயிர் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரையும் உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவும் எடுப்போம். இது உயிர்மை என்று சொல்லக்கூடிய முதலாவது வகை. உயிர்மைங்கிறது உயிரையும் மெய்யையும் சேர்த்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவுல இருக்கும், நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவுல இருக்கும். இது முதலா. இரண்டாவது விடயம் சார்பெழுத்துக்கள் இருக்கிறது ஆயுதம் என்று சொல்லக்கூடியது. இது இந்த சார்பெழுத்துக்கள்ல இதுவரைக்கும் வினாக்கள் 1, 2 தான் வந்திருக்குது. அதனால நான் கொஞ்சம் வேகமாவே நான் உங்களுக்கு போறேன். ஓகேவா? பெருசா இது வந்து எங்களுக்கு தேவையில்லாட்டியும் கூட, பட் எங்களுக்கு ஒரு பகுதி வந்துருச்சுன்னா 1 மார்க்ஸ் தானே. அதனால பார்த்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் வந்தது குறைவு, பட் இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆயுதம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்து முக்கோண வடிவத்துல முற்றுப்புள்ளிகளை உடைய எழுத்துக்களை வந்து நாங்க ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்தினுடைய மாத்திரை அளவு பாத்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை அளவுல ஒலிக்கக்கூடியது. இந்த ஹக் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து வந்து அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். இவ்வாயுதம் தனி குற்றெழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில மட்டும்தான் வரும். அதாவது இங்க சொல்லப்படுற இந்த அக் அப்படிங்கிற எழுத்து வந்து தனியா வராது. அது எங்க வரும் அப்படின்னா தனி குற்றெழுத்து அப்படின்னா தனி குறில் எழுத்து. இது ஒரு வல்லின எழுத்து. கசட தபருங்கிற வல்லின எழுத்துக்கு இடையில மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா இந்த அக் வரும். அஃது, இஃது, கக்ஸு அப்படிங்கிற இந்த 3 சொற்களையும் பாருங்க. பெரும்பாலாக இன்றைக்கு அக் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து நாங்க அக்கன்னா வந்து பயன்படுத்துறதே குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும் தேவைன்னா முஸ்லிம் சில நுகுமான் என்று சொல்ற ஒரு சில இதுல மட்டும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துறாங்க. மற்றபடி இது குறைஞ்சே போச்சு. ஆக இது ஒரு தனி குரலுக்கும் ஒரு வல்லின எழுத்துக்கும் இடையில வந்து ஒலிக்கக்கூடியது இந்த ஆயுதம். ஆயுதத்தினுடைய மாத்திரை அளவு அரை. அவ்வளவுதான். முதலாவது உயிர்மெய் அப்படின்னு பார்த்திருக்கோம். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து உயிர்மெய் எழுத்து. அதுல குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இங்க ஆயுதம்ங்கிறது வந்து அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். அது உயிரெழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில மட்டும் ஒலிக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். மூன்றாவது விடயம் உயிரிழபடை. இது வந்து தற்காலத்துல இல்லவே இல்லை. அது வந்து இல்லாம போயிடுச்சு உயிரிழப்படை அப்படிங்கிறது. உயிரிழப்படை அப்படின்னா உயிரெழுத்துக்களான 12 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களான 12 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அது குறில் நெடில்னு தெரியும்.
செய்யுள்கள்ல வந்து சத்தம் கொஞ்சம் குறையுது, ஓசை கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறப்ப, ஏன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கலாக்கால் அப்படிங்கிற ஒரு கலாக்கால் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். திருக்குறள்ல 10வது குறள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அந்த குறள்? கலாக்கால் அப்படிங்கிறது. சோ இந்த குறள்ல பாத்தீங்க ஓ. அப்படின்னா, லாவண்ணாவுக்கு பக்கத்துல ஆனாவும், லாவண்ணாவுக்கு பக்கத்துல இங்க ஆனாவும் போட்டிருப்பாங்க. இது ஏன் இப்படி போட்டிருக்கா அப்படின்னா, சோ இல் சக ஆன்னு பிரிக்கிறோம். இல் சக ஆ, அடுத்து வந்து வந்திருக்கு. அதே போலதான் இங்கேயும் வந்திருக்கு. அதாவது இத வந்து நாங்க கலாக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லாம கலாக்கால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கலாக்கால் பள்ளியுள் வைத்தாற்று அச்சான்றோர் குலாத்து பேதை புகழ் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த இடத்துல கொஞ்சம் நாங்க நீண்டு ஒலிக்கணும், கலாக்கால் அப்படின்னு ஒலிக்கணும், குலாத்து பேதை புகழ் அப்படின்னு ஒலிக்கிறதுக்காக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்ச ஆரம்ப கால மக்கள் எங்களுக்கு நெடில் எழுத்துக்கு பக்கத்துல ஒரு நெட்டெழுத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றெழுத்தை போட்டாங்க. நெடில் எழுத்துக்கு பக்கத்துல ஒரு குரல் எழுத்தை போட்டா இது 3 மாத்திரையில ஒலிக்கணும். காரணம் நெடில் எழுத்து 2 மாத்திரை, குரல் எழுத்து 1 மாத்திரை, மொத்தமாக 3 மாத்திரையில ஒலிக்கணும். 3க்கும் மேல ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இததான் அளபெடைகள் செய்யுள்கள்ல ஓசை குறையிறப்ப சவுண்ட் கொஞ்சம் குறையிறப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் நீட்டி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் நீட்டி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கு வந்து நாங்க முற்றுப்புள்ளி தொடர்சை குறி பயன்படுத்துறோம். சோ இதுல இப்படி பயன்படுத்தினா கொஞ்சம் நீட்டி வாசிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா பட் ஆரம்ப காலத்துல அது இல்லாததன் காரணமாக இந்த அளபெடைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று பயன்படுத்தப்பட்டுச்சு. இது உயிரளபடை. உயிரளபடை அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தன்னுடைய ஏன்னா ஓசை குறைகின்ற எடுத்து கொஞ்சம் நீண்டு ஒலிக்கிறத சொல்லுவோம். இரண்டுக்கு மேற்பட்ட ஓசையில வந்து ஒலிக்கும் இது. 3 மாத்திரை அளவுல இது வந்து ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். நெட்டெழுத்துக்கள், குற்றெழுத்த எழுத்துக்கள். ஒற்று அளபடை அப்படின்னா ஒற்று அப்படிங்கிறது வந்து மெய் என்ற அர்த்தம். உயிரெழுத்துக்கள் மாத்திரை அளவுல நீண்டு ஒலிச்சா உயிரளபடை என்றும், மெய்யெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவுல மேலோங்கி ஒலிச்சுச்சுன்னு சொன்னா அதை ஒற்றளபடை என்றும் சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த விடயங்கள் இங்கு இங்கெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் எடுக்கும். அதாவது இலங்கு வெண்பிறை அப்படிங்கிற இந்த சொல்லுல பாத்தீங்க அப்படின்னா இங்கு வந்து 2 முறை வந்திருக்கும். சோ இது எழுத்து பிழையா சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இளங்கு அப்படின்னு வாசிக்கிறோம். இளங்கு, இலங்கு வெண்பிறை இல்ல, இலங்கு வெண்பிறை அப்படின்னு வந்து நாங்க அதை வாசிக்கணும். ஆக இந்த இலங்கு அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்துக்களுடைய மாத்திரைகளை பார்த்தீங்கன்னா அரை, ஒரு மெய்யெழுத்தோட மாத்திரையில அரை. ஆக ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரையில ஒளியில ஒலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருப்பாங்க. இது ஒற்றளபடை. இது வரைக்கும் ஓகே. எங்களுக்கு கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டியது குற்றியல் உகரம் அப்படிங்கிற ஒரு சொல் தான். குற்றியல் உகரம் அப்படிங்கிறது இந்த உகரத்தினுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது. உகரம் இந்த ஊ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு. ஓகேவா? அந்த ஊனாங்கிற எழுத்து வந்து ஒரு மாத்திரை அளவு. இந்த ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறத நாங்க சொல்லுவோம் குற்றியல் உகரம். ஆனா தற்காலத்துல அப்படியான ஒன்று வந்து பார்க்கப்படுறது இல்ல. தற்காலத்துல உகரம் குறைஞ்சு ஒலிக்கிறது இல்ல. அது குறைஞ்சு ஒலிக்கிறது கூடி ஒலிக்கிறதான அந்த செயற்பாடுகள் வந்து இன்றைக்கு குறைஞ்சு போச்சு. அது எந்த இடத்துல குறைஞ்சு ஒலிக்குங்கிறத ஒரு எக்குரேட்டா சொல்லியிருக்கிறாங்க. தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் வந்து நீண்டு ஒலிக்கும், குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தனி குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னா இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு விடயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளவு எக்குரேட்டா கேட்க மாட்டாங்க. தனி குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இது நம்ம குறில் எழுத்துக்கள் தெரியும். அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் தனி குறில் எழுத்துக்கள். இதுக்கு நேரா வரும் பாருங்க எழுத்துக்கள். சோ இதுக்கு நேரா வரக்கூடிய க வரியா இருந்தா, இக்கு வரியா இருந்தா க, ங, ச, ஞன்னு வரும். அதே மாதிரி கி, ஞி, சி, ஞி, கு, ங்கு, சு, ஞு. ஏன்னா கே, ஞே, சே, கோ, கோ அப்படின்னு சொல்லி கோங்கோல வருது இல்ல. இந்த மொத்த எழுத்துக்கள் எத்தனை வருது அப்படின்னா மொத்தமாக 95 எழுத்துக்கள் இருக்குது. 95 எழுத்துக்களை அடுத்து தனி குறில் எழுத்து அல்லாத எழுத்தா இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு 2 விடயத்தை மட்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். விளங்குதாண்டு பாருங்க. ஓகே. இப்ப இங்க படகு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அடுத்து நான் நகு என்று சொல்லி போடுறேன். ஆடு, எடு. ஓகே. இந்த 5 சொற்கள் போதும். தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு இலக்கணக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தெரியும். பார்த்துக்கொள்ளுங்க.
அந்த மேல கொடுத்திருக்கிற கசட தப்பரங்கிற வள்ளின எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இந்த இங்க கொடுத்திருக்கிறேன்னு இல்ல, இங்க க ச ட த ப ர அப்படிங்கிற ஆகிய வள்ளின எழுத்துக்கள் உகரம் பெற்றா மட்டும்தான் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வருகின்ற வள்ளினமையின் தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின் வரணும். இப்போ நான் இந்த நகுங்கிறத வந்து பிரிச்சு காட்டுறேன். இன்சக, அசக, இக்ஸக, உ. இப்போ கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உ என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து வந்து எங்களுக்கு தோன்றி இருக்குது. அதுவும் யாரோட வந்திருக்கு அப்படின்னா ஒரு வல்லின எழுத்தோட சேர்ந்து வந்திருக்குது. கசட தபரங்கிற வல்லின எழுத்தோட என்ன சேர்ந்திருக்கணும் அப்படின்னா உகரம் சேர்ந்திருக்கணும். அதை மட்டும் தான் நாங்க குற்றியலுக வகைப்பாட்டுக்குள்ள எடுப்போம். வேற எழுத்துக்கள் வந்து அது குற்றியலுகரம் இல்லை. ஆனா இவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு எழுத்துக்கு பின்னாடி வந்திருக்கணும். இப்ப ந அப்படிங்கிறது வந்து ஒரு தனி குற்றெழுத்து. ஏன் அப்படின்னு சொன்னா ஆனா வரிசைக்கு கீழே வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் தனி குற்றெழுத்து தான். ஈனா வரிசைக்கு கீழே வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் குரில் எழுத்து தான். அப்ப இப்படி இந்த நகு அப்படிங்கிற ஒரு சொல்ல நாங்க குற்றியலுகரமா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நங்கிறது தனி குற்றெழுத்து. தனி குற்றெழுத்து அடுத்து வருகின்ற ஒரு வல்லினமைக்கு மேல ஏறி வந்தா இது குற்றியலுகரம் அல்ல. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பாடு அப்படிங்கிற ஒரு சொல் பாத்தீங்கன்னா தனி குற்றெழுத்து அல்ல, இது ஒரு நெடில் எழுத்து. பாடு அப்படிங்கிறது இப்பு சக ஆ, சக இட்டு சக ஊ. இப்போ இதுல தனி குற்றெழுத்து இல்லாம ஒரு நெடில் எழுத்து இருக்குது. இந்த நெடில் எழுத்தை எடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு வல்லின எழுத்து வந்திருக்குது. கசட தப்பற வல்லினம் வந்திருக்கணும். இந்த வல்லின எழுத்து அடுத்து வருகின்ற உகரம் தன்னுடைய மாத்திரை அளவான ஒரு மாத்திரையில இருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். அததான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நகு அப்படிங்கிற சொல்லுக்கு பக்கத்திலேயோ எடுங்கிற சொல்லுக்கு பக்கத்திலேயோ உகரம் குறைஞ்சு ஒழுக்காது. ஏனென்றால் இது தனி குற்றியல் உகரம். ஆனால் படகு என்று சொல்லக்கூடிய எழுத்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தனி குற்றியல் உகரம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா பகு என்று சொல்லி மட்டும் வந்திருந்தாதான் அது தனி குற்றியல் உகரம். ஆனால் அதுக்கு பின்னாடி இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து, ரெண்டு குறில் எழுத்துக்கு அடுத்து வந்தா வரக்கூடிய வல்லினமையின் மேல ஊனா சேர்ந்து வந்திருந்தாலும், அதாவது கு சு டு து பு ரு அப்படின்னு வந்திருந்தா அது குற்றியலுகரம் தான். அதே மாதிரி ஆடு என்று சொல்லக்கூடிய எழுத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு நெடில் எழுத்து. நெடில் எழுத்து அடுத்து வர்ற எழுத்து என்ன அப்படின்னா கசட தப்பரங்கிற ஒரு வல்லின எழுத்து. அந்த வல்லின எழுத்தின் மேல வர்ற ஒரு உகரம், அந்த வல்லின எழுத்தோட சேர்ந்து வர்ற ஒரு உகரம் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்கும். எத்தனை மாத்திரை? உகரத்துக்கு வந்து ஊனாவுக்கு வந்து ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரையில இருந்து குறைஞ்சு அரை மாத்திரையில ஒழிக்கும். இந்த குற்றியல் உகரம் விளங்குனிச்சா பிள்ளைகள்? விளங்குனிச்சா யாருக்காவது? விளங்குனவங்க? கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். ஓகே, ஏனென்று சொன்னா ஓகே வெரி குட். ஏனென்று சொன்னா பிள்ளைகள் ஒரு முறை யூனிவர்சிட்டியில லெக்சர் ஒருத்தர் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் டீச்சர்ஸ்க்கு படிப்பிக்கிறாங்க. சில டீச்சர்ஸ்க்கே இதெல்லாம் விளங்காது. சரியா? இந்த நான் இப்ப உங்களுக்கு படிப்பிச்சது டீச்சர்ஸ்க்கே விளங்காது. அப்போ அந்த லெக்சரை படிப்பிக்கிறாங்க, டீச்சர்ஸ் யாருக்கும் விளங்கல. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சார் யாராவது ஒருக்கா படிப்பிச்சா வந்து எழுப்பி படிப்பீங்க அப்படின்ட்டு. நான் போயிட்டு ஒரே நிமிடத்துல இதை படிப்பிச்சிட்டேன். ஓகேவா? அந்த லெக்சர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நிமிடத்துல நான் படிப்பிச்சேன். அப்போ நீங்க இதை விளங்கிட்டீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கே விளங்காத ஒரு பகுதியில நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா ஓகே, விளங்குனிச்சா? என்னால் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, எனக்கு விளங்கலைன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமானது. குற்றியலுகரம் அப்படிங்கிறது கஷ்டமானதுதான். விளங்கி கொண்டா ஓகே. சரியா? தனி குற்றெழுத்து அல்லாத வேற எழுத்தா இருக்கணும். வேற எழுத்துக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கணும்? வல்லின எழுத்து வந்திருக்கணும். அதன் மேல ஒரு உகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து தன்னுடைய மாத்திரைகள் வந்து குழந்துழைக்கும். இவ்வளவுதான். அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா வன்தொடர், மென்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி. விளங்கலமா? தனி குற்றியல் உகரம் அதுதான் தனி குற்றியல் உகரம். தனி குற்றெழுத்து உகரம் இல்ல, தனி குற்றெழுத்துனா இங்க பாருங்க அ இ உ ஏ அடுத்து ஓ. இந்த எழுத்துக்கள் எல்லாம் குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் தனி குறில் எழுத்து. இது தனியா தான் வந்திருக்குது. இங்க பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்துல படகுன்னு வந்திருக்குதா? நான் உங்களுக்கு போட்டேன் படு எடு அப்படின்னு ரெண்டு வார்த்தை போடுறேன். இதுல
இந்த பங்கிறது வந்து தனி குறில் எழுத்து. இது ஒரு குறில் எழுத்து தானேப்பானா. இந்த தனி குறில் எழுத்துக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா இது குற்றியல் உகரம் அல்ல. இப்ப விளங்குச்சா? ஏனாங்கிறது தனி குறில் எழுத்து, அதுக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா அது குற்றியல் உகரம் இல்ல. ஆனா பாவண்ணாங்கிறது தனி நெடில் எழுத்து. இப்ப விளங்குச்சா? ஓகே சார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தனிக்குறில் இல்ல, ரெண்டு தனிக்குறில் எழுத்து இருக்குது. இதுக்கு பிறகு வந்தா இது குற்றியல் உகரம் தான். அப்ப இந்த தனிக்குறில் எழுத்துக்கு படு, எடு, கடு ஏன்னா அப்படி என்று சொல்லி வந்திருந்தா மட்டும் அது குற்றியல் உகரமா இருக்காது. மத்த இடத்துல எல்லாம் குற்றியல் உகரமா வரும். அவ்வளவுதான். சோ இதுல சார் வந்து இதுல கொஸ்டின் இதுல வந்துமா இதுல நீங்க கூடிய வகைப்பாட்டுல வரலாம். இது வந்து என்ன வகை குற்றியல் உகரம்னு வரலாம். இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இதுல என்ன வகை? 6 வகை இருக்குல்ல. இந்த 6 வகையில் இது வன் தொடரா, மென் தொடரா, இடைத்தொடரா, நெடில் தொடரா, உயிர் தொடரான்னு வரலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த உகரத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த கடைசி எழுத்து இல்ல, இந்த கடைசி எழுத்து எப்படி வரும் அப்படின்னா கூனாவா, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற எழுத்தாதான் வரும். உகரம் சேர்ந்துதான் வரும். கூனாவா இக்குன்னா கு, சு, டு, து, பு, ரு இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் கடைசி எழுத்தா வரும். இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் கடைசி எழுத்தா வரும். அப்ப அதுல அந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த டூனாவுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது? இட்டு. இட்டுங்கிறது என்ன எழுத்து? மெய் எழுத்துக்கள்ல ஒரு வல்லின எழுத்து. ஆகவே இது வன் தொடர் குற்றியல் வரும். கிளியரா? நான் சொன்னேன் கிளியரா? இக்குங்கிறது ஒரு வல்லின எழுத்து. அதுக்கு பிறகு நாக்கு, பத்து, சாக்கு, பேச்சு, தப்பு, நாட்டு இது எல்லாம் ஒரு வல்லின எழுத்துக்கு அதாவது இந்த டூங்கிறது ஒரு வல்லின எழுத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. இது வன் தொடர் குற்றியல் வரும். அதே மாதிரி பாருங்க, மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் எது? எது மெல்லின எழுத்துக்கள்? ஞஞன, நமன. விலங்கணிச்சாப்பிளே எது எதுன்னு தெரிந்தானே? இந்த வல்லின எழுத்துக்கு எதிரான எழுத்துக்கள் இன எழுத்து எது? மெல்லின எழுத்துக்கள் சொல்ல மென் தொடர் குற்றியலுகிறோம். அப்ப இந்த ஞஞன நமனங்கிற எழுத்துக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? சு, கு, உ, பு இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். இப்படி வந்திருந்தா அது மென் தொடர் குற்றியலுகரம். நெஞ்சி, அங்கு, கன்று, வம்பு, பந்து அப்படின்னு. பட் தற்காலத்துல குறைஞ்சு ஒழிக்கிறது இல்ல. இது கிளியரா விளங்குதா பிள்ளைல உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வாரேன்னு விளங்குதா? ஆம் சார். கிளியர் கிளியர்ண்டா ஓகே எனக்கு. சரியா? இப்போ என்னென்ன வகைன்னு கண்டு இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. கொஞ்சம் வேகமாவே சொல்றேன். வன்தொடர் குற்றெழுகிறனா வல்லின எழுத்துக்கு பின்பு எப்படி வந்திருக்கும்? தனி குற்றெழுத்து அல்லாத, இது தனி குற்றெழுத்து இல்ல, என்ன ரெண்டு எழுத்து இருக்குது. தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் வன்தொடர் குற்றெழுகிறோம். மென்தொடர் குற்றெழும் அப்படி எப்படின்னா தனி குற்றெழுத்து அல்லாத மெல்லின எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் மென்தொடர் குற்றெழுகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகள் ஸ்கூல்ல யாரும் பார்த்தே இல்ல போல. யாராவது படிச்சிருக்கீங்களா இந்த பகுதி? ஒருத்தர் சரி படிச்சிருக்கீங்களா யாராவது? இந்த சார்பெழுத்துக்கள் யாரும் இன்னும் படிக்கல. அதுதான் பிரச்சனை. ஓகே, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஓலவல் புக்ல இது இருக்குன்னு சரி தெரியுமா? கேஷாயினி மட்டும் படிச்சிருக்கீங்க. ஓலவல் புக்ல இது இருக்குது. ஓகேவா? உங்களோட சிலபஸ்ல இது இருக்குது. இதனால பாத்துக்கிறது வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, அடுத்து ஆயுத தொடர் அப்படிங்கிறது. ஆயுத தொடர் அப்படின்னா தனி குற்றெழுத்து அல்லாத ஆயுத எழுத்து. எது ஆயுத எழுத்து? ஆயுத எழுத்தை அடுத்து வருகின்ற இத்துங்கிற வல்லின எழுத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கணும்? ஊனா சேர்ந்து வந்திருந்தால் இந்த உகரம் தன்னுடைய மாத்திரையில் வந்து குறைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இது ஆயுத தொடர் குற்றெழுகிறோம். அடுத்து நெடில் தொடர் குற்றெழுகிறோம் அப்படின்னா தனி குற்றெழுத்து அல்லாத நெடில் எழுத்தை அடுத்து வருகின்ற இட்டு என்ற வல்லின எழுத்துக்கு மேல என்ன வந்திருக்குது? ஊனா சேர்ந்து வந்திருந்தா இது நெடில் தொடர் குற்றெழுகிறோம். உயிர் தொடர் குற்றெழுகிறோம் மட்டும் வித்தியாசப்படும். தனி குற்றெழுத்து அல்லாத இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது நெடில் எழுத்தை அடுத்து வருகின்ற குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேலே இது ஏறி வந்திருக்கும். ரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்திருக்கும். படகு, பலாசு, வயிறு, தரகுன்னு சொல்லி. சோ வரு அப்படின்னு சொல்லியிருந்தா இது குற்றியல் உகரம் அல்ல. ஏன்னா வரு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வராது. அங்க இடையில வந்திருக்கு வயிறு அப்படின்னு வந்திருக்குது. ஆகவே அது குற்றியல் உகரம். பசு என்று சொல்றது எங்களுக்கு குற்றியல் உகரம் அல்ல. ஏன் அப்படின்னா இந்த ப என்பது தனி குற்றெழுத்து, அதுக்கு அடுத்து வந்தா அது குற்றியல் உகரம் அல்ல. தகு என்று சொல்றது குற்றியல் உகரம் அல்ல. காரணம் எங்களுக்கு தனி குற்றெழுத்து அடுத்து. தரகு அப்படிங்கிறது ரெண்டு குறில் எழுத்துக்கு அடுத்து வந்திருக்கு. இப்படி வந்திருந்தா உயிர் தொடர் குற்றியல் உகரம். இடைத்தொடர் குற்றல் உகரம்னா இடையின எழுத்து யரள வளல அப்படிங்கிற இடையின எழுத்தை அடுத்து வர்ற குசுடு துப்புருங்கிற எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றல் உகரம். கிளியரா இது? எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை இது?
டவுட் இருக்குது அதுல? ஓரளவுக்கு உங்களுக்கு குழம்பி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஓகே, ஓரளவுக்கு பாருங்க. சோ விளங்கல அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு சார்பெழுத்துக்கள் சம்பந்தமான முழு வீடியோன்னு அனுப்புறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கு தானே? சார்பெழுத்துக்கள் சம்பந்தமா முழு வீடியோன்னு அனுப்புறேன். ஃபுல்லாவே பாருங்க. சார். ஓ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க இல்ல தெல்லாச்சு. சார் விளங்கிட்டேன். ஓகே ஓகே. விளங்காதவங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. டைம் போதாது தானே. முழுமையா கிளியர் படுத்துறதுக்கு சார்பெழுத்துக்கள் மட்டும் 3 நாள் வேணும் பிள்ளைகள். நான் படிப்பேன் 3 நாள் கிளாஸ்ல படிப்பிக்கக்கூடிய பகுதி. ஸோ ½ அன் அவர்ல படிப்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொரு 7 நிமிஷம் இருக்கு சார்பெழுத்துக்கள் படிக்க. அடுத்த அரை அவர் வந்து ஃபுல்லாவே வேற்றுமைகள் படிக்க இருக்கு. ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது, ஐ அப்படிங்கிற எழுத்து எத்தனை மாத்திரை அளவு சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். ஐங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அளவு சொல்லுவோம்? எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. 2 மாத்திரை. ஆனால் இந்த 2 மாத்திரையில எல்லா இடத்துலயும் ஒலிக்காது. அது ஒரு மாத்திரையில தான் ஒலிக்கும். அப்படின்னா ஐகாரம் குறுகி ஒலிக்கிறது. ஐகார குறுக்கம், அவ்வளவுதான். ஐ அப்படிங்கிற எழுத்து தன்னுடைய 2 மாத்திரையில இருந்து ஒரு மாத்திரையில ஒலிச்சிச்சுன்னா அது ஐகார குறுக்கம். ஐ அப்படிங்கிறது மட்டும் சொல்ற நேரத்துல மட்டும்தான் 2 மாத்திரை ஒலிக்கும். ஏனைய எல்லா சந்தர்ப்பத்துல ஐந்து, ஐயர், புதையல், மனைவி, சிலை, கரை, சொல் முதலில், சொல் இடையில், சொல் இறுதியில் ஆகிய 3 நிலைகள்லையுமே இந்த ஐங்கிற எழுத்து தன்னுடைய 2 மாத்திரையில ஒலிக்காம ஒரு மாத்திரையில ஒலிச்சா அது ஐகார குறுக்கம். கிளியர்னு நினைக்கிறேன். ஐயன்னா 2 மாத்திரையில இருந்து ஒரு மாத்திரை ஒலிக்கிறது ஐகார குறுக்கம். அது சொல் முதல் இடைக்கடை 3 நிலையும் ஒலிக்கும். இரண்டாவது ஔகார குறுக்கம். ஔகாரம் அப்படிங்கிறது அவ்வண்ணா அப்படிங்கிற எழுத்து தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரை. இதுவும் அப்படித்தான். இதுவும் தன்னுடைய பெயரை சொல்லுகின்ற அப்படின்னு சொல்ற நேரத்துல மட்டும்தான் 2 மாத்திரை ஒலிக்கும். ஏனைய சொல் முதல், சொல்லிடை, சொல்லிறுதி ஆகிய 3 நிலைகள்லையுமே அது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சுதான் ஒலிக்கும். அப்படிங்கதான் ஒலிக்கும். ஔவையார், யவ்வனம், சௌகரியம், சௌக்கியம், ஹௌரி, ஹவுசி என்று சொல்லி எங்களுக்கு குறைஞ்சுதான் ஒலிக்கும். அது ஒரு மாத்திரை அளவுலதான் ஒலிக்கும். அடுத்து மகர குறுக்கம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இலக்கியங்கள்ல மகரம் தோன்றல்னு ஒண்ணு படிப்பிப்பேன். இந்த என்று சொல்ற விடயம் வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்துல எப்படி தோன்றி இருக்குன்னு பாருங்க. தற்காலத்துல அது இல்ல. மகரத்தின் மாத்திரை அளவு அரை, இம்மன்னாவுட்டு மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு பிள்ளைகள். ஆனா இந்த இந்த இது இது வந்து இந்த நானாவுக்கும் இந்த நகரங்களை அடுத்தும், இந்த நானா 2 சுழி நகரம் ரன் நகரத்துக்கும் 3 சுழி நகரமான டன் நகரம், இதுக்கு ரன் நகரம்னு சொல்லுவோம், தன்னகரத்துக்கும் அடுத்து வகர வரிசையில ஏதாவது ஒரு சொல் எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சி கால் மாத்திரையில ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, மரும் அப்படிங்கிறது அதாவது இன்னன்னாவுக்கு அடுத்து இம்மன்னா வந்தா குறைஞ்சொலிக்கும். அடுத்து இந்த இன்னன்னாவுக்கு அடுத்து இம்மன்னா வந்தா குறைஞ்சொலிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இம்மன்னாவுக்கு முன்னாடி வகர வரிசை வந்துச்சுன்னா இது குறைஞ்சொலிக்கும். இன்னைக்கு தரும் வளவன் அப்படின்னு சொல்றது இல்ல, தரும் வளவன் தான் சொல்றோம். ஆனா ஆரம்ப காலத்துல தரும் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மன்னா சத்தம் வர்றதே கேட்காது. நான் சொல்றது விளங்குதான்னு பாருங்க. தரும் வளவன் அப்படிங்கிறதுக்கும் தருவளவன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இம் வந்து உச்சரிக்கிறேன், யாருக்காவது கேக்குதா? தருவளவன் கேக்குதா? கேட்டிருக்காது. ஏண்டா ஏனென்றால் அந்த இம் வந்து கால் மாத்திரையில ஒலிக்குது. தரும் வளவன் அப்படிங்கிறப்ப இம் ஒலிக்குது, பட் நான் உச்சரிக்கிறேன், பட் அது உங்களுக்கு கேட்கல, கால் மாத்திரையில உள்ள கேட்குது. ஆனா இன்றைக்கு அது இல்ல. தற்காலத்துல அவ்வாறு இல்ல. போகும் வழி, இதை நம்ம போகும் வழி அப்படின்னு சொல்றது இல்ல, போகும் வழி. ஆனா கிட்டத்தட்ட இது பேச்சு வழக்குல இருக்குது. போகும் வழி, போகும் வழி அப்படின்னு சொல்லுவோம். பாடு வண்டு, பாடும் வண்டுன்னு சொல்றோம். ஆனா போகும் வழி அப்படிங்கிறது வந்து போகும் வழி, எந்த பக்கம் போறீங்க? போற வழியில போறேன், போகும் வழியில, போற வழியில போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் இருக்குதுதான். பட் அது மாத்திரைன்னு சொல்லி நாங்க போட முடியாது. மகரம் தன்னுடைய மாத்திரையில இருந்து குறைஞ்சு ஒழிச்சா அது மகர குறுக்கம். அவ்வளவுதான். இந்த முதலாவது பாத்தமில்ல முற்றுப்புள்ளி வைத்த வடிவமான ஆயுதம், ஆயுத எழுத்து ஒரு சில சந்தர்ப்பத்துல மட்டும் குறைஞ்சொலிக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது சொற்கள்ல வந்து லகர லகர எழுத்தின் முன்பு இந்த லானாவுக்கும் இந்த லானாவுக்கும் முன்னாடி தகர வரிசை சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் அந்த எழுத்து என்னவா மாறும்னு சொன்னா அக்காக வரும். அப்படிப்பட்ட அத்தனுடைய மாத்திரை வந்து குறைஞ்சொலிக்கும். அல்சகதினை அக்ரினை நாங்க பயன்படுத்துறோமா? இந்த தீனா வந்து ரீனாவா மாறும். நான் உங்களுக்கு செய்யுள்ள படிப்பிப்பேன். ரகர டகரங்கள் தகரமாக திரியும் அப்படிங்கிற ஒரு விதி படிப்பிப்பேன் பிள்ளைகள். அந்த விதி இதன் மூலமா தான் வருது. ஏன்னா ரகர வரிசையோ தகர வரிசையோ இயல்பு புணர்ச்சியின் போது தகரமாக மாறும்.
அந்த மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, முள் சகத்தீது முக்டீது அப்படின்னு மாறும். ஆனா தற்காலத்துல அப்படி இல்ல. தற்காலத்துல அப்படி இல்ல. முள் சகத்தோடை முக்ரோடைன்னு சொல்றது இல்ல, முள் தோடைன்னு தான் சொல்றோம். பல் சகத்துறை பக்துரைன்னு சொல்றது இல்ல, பல்துறைன்னு தான் சொல்றோம். தற்காலத்துல அந்த நிலைப்பாடு இல்ல. ஆயுதம் தோன்றது இன்னைக்கு இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு. அதாவது இந்த குண்டு லகரம் பாம்பு லகரத்துக்கும் கால் லகரத்துக்கும் முன்னாடி தானா வரிசை சொல் வந்துச்சுன்னா அந்த 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 சொல் என்னவா மாறும் அப்படின்னா அந்த இல்லும் இல்லும் ஹக்காக மாறும். அது தற்காலத்துல இல்ல, பட் அப்படி இருந்திருக்கு. இது ஆயுத குறுக்கம். ஆயுதம் தன்னுடைய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா குற்றியல் இகரம் அப்படிங்கிறது. இகரம் அப்படின்னா பிள்ளைகள் இந்த ஈனா, இந்த இகரம் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கும். அதுவும் தற்காலத்துல இல்ல. சரி, இதுல பாதி இல்ல இன்னைக்கு. இதுல பாதி இன்னைக்கு எதுவுமே பயன்பாட்டுல இல்ல. பட் உங்களுக்கு பாடமாக கொடுத்திருக்காங்க. இப்படிதான் முன்ன இருந்திருக்கு. இகரம் தன் மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது குற்றியல் இகரம்னு சொல்லுவோம். பழங்காலத்துல ஆரம்ப காலத்துல யகர எழுத்துக்கு முன்னாடி ஏன்னா உகரம் வரி அந்த உகரம் இகரமாக தெரியும் என்று சொல்றாங்க. நாகு சகையாது நாகியாதுன்னு, வரகு சகையாது வரகியாதுன்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாட்டு சகை யார், பாட்டு யார் பாடிங்கிறத நாங்க பாட்டி யார் பாடியதுன்னு சொல்லி நாங்க சொல்றது இல்ல. தற்காலத்துல இந்த குற்றியலுகரமும் இல்ல. இவ்வளவுதான் பிள்ளைகள் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிற சொல்ற பகுதி. நாங்க மறுக பார்த்துக் கொள்வோம் என்னென்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. முதலாவது பாத்தம் உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலிகரம் அப்படிங்கிற பகுதிகளை பார்த்திருக்கிறோம். மொத்தமாக 10 சார்பெழுத்துக்கள் பார்த்திருக்கிறோம். ஓரளவுக்கு சரி கிளியரா பிள்ளை? இப்படி ஒன்று இருக்குன்னு சரி தெரிஞ்சு கொண்டீங்களா? ஓம் சார். ஓகே, குட். இப்ப 10:30 பிள்ளைகள் சரியா நாங்க 30 நிமிடத்துல முடிச்சிருக்கிறோம். அடுத்த 30 நிமிடம் வேற்றுமைகள் பகுதியை பார்த்து கொள்ளுவோம். வேற்றுமைகள் இப்ப அப்படியே சேஞ்ச் ஆகி கொள்ளுங்க. ஓகே, வேற்றுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாங்க அன்றைக்குதான் கவரேஜ் இல்லாம போயிடுச்சு. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, வேற்றுமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சொற்களினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுறது. உங்களுக்கு பெயர் சொற்கள் தெரியும். உதாரணத்துக்கு நாங்க 2ஆ வகைப்படுத்தி பார்த்துறோம். உண்டு இப்படி, இன்னொன்று பார்த்துக்கொள்வோம் பெயர் சொற்களினுடைய இலக்கண தொழில்பாடு வேறுபடுவது அப்படின்னு 2ஆ பார்த்துக்கொள்வோம். முதலாவது நான் உங்களுக்கு இங்க சொல்லிடுறேன். ஆசிரியர் பாராட்டினார் அப்படின்னு ஒரு சொல் சொல்றேன். அதே நேரம் ஆசிரியரை பாராட்டினார். 2 சொல் இங்க, 2 வாக்கியம் இங்க இருக்குது. இந்த 2 வாக்கியத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லும், பாராட்டினார் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லும் தான் எங்களுக்கு இருக்குது. ஆனால் முதல் வாக்கியத்தினுடைய பொருளுக்கும் 2ஆம் வாக்கியத்தினுடைய பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதலாம் வாக்கியத்துல ஆசிரியர் பாராட்டினார், 2ஆம் வாக்கியத்துல ஆசிரியரை பாராட்டினார். முதல் வாக்கியத்துல பாராட்டப்பட்டவர் ஆசிரியர். ஏன்னா ஆசிரியர் பாராட்டார். யாரை பாராட்டி இருக்கிறாரு? மாணவரை. பாராட்டுக்குரியவர் மாணவர். 2வது வாக்கியத்தில் ஆசிரியரை பாராட்டினார். ஆகவே இங்கே பாராட்டு பெற்றவர் ஆசிரியர், பாராட்டியவர் வேறொருத்தர். முதலாம் வாக்கியத்துல ஆசிரியர் பாராட்டி இருக்கிறாரு, பாராட்டுக்கு உரியவர், பாராட்ட பெற்றுக்கொண்டவர் மாணவர். 2ஆம் வாக்கியத்துல ஆசிரியரை பாராட்டினார்னா பாராட்டியவர் வேற ஒருத்தர், அதிபரா இருக்கலாம், வேற ஒருத்தரா இருக்கலாம், பாராட்டப்பட்டவர் ஆசிரியர். ஆக 2 வாக்கியத்திலேயுமே ஆசிரியர் ஆசிரியர் என்ற பெயர் சொல் இருந்தாலும் முதலாம் வாக்கியத்துக்கும் 2ஆம் வாக்கியத்துக்கும் பொருள் வேறுபடுறது உங்களுக்கு விளங்குதா? இது என்ன காரணத்தினால், எதனால இது வேறுபடுதுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 2 வாக்கியத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆசிரியர் என்ற பெயர் சொல்ல ஐயுறுப்பு சேர்ந்திருக்கு. வெரி குட். ஐ என்று சொல்லக்கூடிய 3ஆம் நபர் சேர்ந்திருக்கிறாரு. யார் சேர்ந்திருக்கிறா? இங்க பாருங்க, ஆசிரியரும் பாராட்டினாருங்கிற எழுவாய் பயனிலைக்கு இடையில இங்க யாரு சேர்ந்திருக்கிறா அப்படின்னா வேறொரு நபர் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த விடயத்துல இதை விளங்கணும். இதை பார்த்துக்கோமே. முதலாம் வாக்கியத்துல ஒரு பொருள் இருக்க, 2ஆம் வாக்கியத்துல பொருள் வேறுபடுது. இதுக்கு காரணம் யாரு? வேற்றுமை. இதுதான் வேற்றுமைன்னு சொல்லுவோம். பெயர் சொல்ல இயல்பாக வர்ற பெயர் சொல்லுடன் ஐயாள்கு இன்னதுகன் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா அது இயல்பாக இல்லாம மாறிடும். இது வரைக்கும் ஆசிரியர் நல்லாதான் இருந்தாரு. யாரு சேர்ந்தா? ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்தது. ஆகவே இங்க அவர் மாறிட்டார். சொல்லும்ல, முன்ன நல்லாதான் இருந்தீங்க, சேராத சேர்க்கை சேர்ந்ததுனால உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இல்ல. அந்த சேராத சேர்க்கை யாரு? வேற்றுமை. வேறுபடுத்துறாரு. அவர் சேர்ந்ததுனால வேறுபடுத்துறாரு. அதான் வேற்றுமை. என்ன வேறுபடுத்தினாரு? பொருளில் வேறுபடுத்தினார், அதனால வேற்றுமை.
முதலாவது கிளியரா? இது ஒரு வகைன்னு சொல்லுவோம். இரண்டாவது நீங்க இப்படியும் படிச்சிருப்பீங்க, வாக்கியத்தினுடைய பொருள் இலக்கண தொழில்பாடு வேறுபடுவது. இலக்கண தொழில்பாடு அப்படின்னா எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் இடையிலான உறவுன்னு சொல்லுவோம். எழுவாய் பயனிலை செயற்படு பொருளான உறவு. முதலாம் வாக்கியத்தை பாருங்க, இதையே பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, இதையே பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஆசிரியர் பாராட்டினார் என்பதில எது பிள்ளைகள் எழுவாய்? எது எழுவாய்? டக்குன்னு சொல்லுங்க. ஆசிரியர். ஆசிரியர். ஓகே, அப்ப நான் இங்க கொஞ்சம் நோட்டா போடுறேன். எழுவாய் வந்து ஆசிரியர். பயனிலை பயனிலை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, பயனிலை பிரச்சனை இல்லை. இதுல செயற்படு பொருள் எது? பாராட்டினார். ஓகே, செயற்படு பொருள் எது? ஆசிரியர் பாராட்டினார்னா செயற்படு பொருள் இருக்கு அதுல? இல்ல சார். யாரை பாராட்டினார்? சோ நாங்க மறை பொருள் செயற்படு பொருள், மறை பொருள் செயற்படு பொருள், செயற்படு பொருள் மறைஞ்சு வந்திருக்குது. சோ ஓகே, அதை விட்டுறலாம். இரண்டாம் வாக்கியத்துல எது எழுவாய்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எது செயற்படு பொருள்? இரண்டாம் வாக்கியத்தில் எது எழுவாய்? யார் பாராட்டினார்? அவர். வெரி குட்மா. அவர் பாராட்டினார். செயற்படு பொருள் எது இப்ப இல்ல? ஆசிரியர். ஆசிரியரை. வெரி குட், ஆசிரியரை. முதலாம் வாக்கியத்துல மறுக்க சொல்றேன், முதலாம் வாக்கியத்துல எழுவாயாக இருந்த ஆசிரியர் இரண்டாம் வாக்கியத்துல செயற்படு பொருளாக மாறுறதுக்கு யாரு காரணம் என்று சொன்னா இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பதுதான் காரணம். கிளியரா? இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பதுதான் காரணம். உங்களுக்கு செய்வினை செயற்பாட்டு வினை படிப்பிக்கிறப்ப இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஞாபகம் இருக்காது? செய்வினை செயற்பாட்டு வினையில ஞாபகப்படுத்தினேன். முதலாம் வாக்கியத்தில் எழுவாயாகவும் இரண்டாம் வாக்கியத்துல செயற்படு பொருளாகவும் மாறுறதுக்கு வேற்றுமை உருபுதான் காரணம் பிள்ளைகள்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்ப ஒன்று ஞாபகத்துக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது பெயர் சொற்கள்ல பொருள் வேறுபடுது அல்லது இலக்கண தொழிற்பாடு வேறுபடுது. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த வேற்றுமை உருபுதான். யாரு? இங்க சொல்லப்படுற இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம் அப்படிங்கிற ஐ ஆள்கு இன்னதுகன் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருபுகள். ஐ ஆள் ஆண் ஒடு ஓடு கூ இல் இருந்து இல் நின்று அது உடைய இல்லிடம் பால்கன் அப்படிங்கிறது. இது அவ்வளவு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சிலது ஞாபகம் இருந்தா போதும். இப்போ முதலாம் வேற்றுமையை நாங்கள் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை கருவிகருத்தா வேற்றுமை, நான்காம் வேற்றுமை கொடை வேற்றுமை, நீங்கள் வேற்றுமை, உடைமை வேற்றுமை, இட வேற்றுமை, வெளி வேற்றுமை. இங்க பார்த்துக்கொள்ளுங்க. முதலாம் வேற்றுமை அப்படின்னா பிள்ளைகள் எந்தவித வேற்றுமை உருவும் ஏற்காம வருது அப்படின்னா அது முதலாம் வேற்றுமை. மறுக்க சொல்றேன், முதலாம் வேற்றுமை என்பது பெயர் சொல்லோட எந்தவித வேற்றுமை இருவும் ஏற்காம வந்தா அது முதலாம் வேற்றுமை. அப்ப வேற்றுமை ஒன்றே தேவையில்லை நான் கருதலாம் இல்லையா? வேற்றுமைனா என்னன்னு சொன்னாங்க? பெயர் சொல்ல பொருளை வேறுபடுத்தி காட்டுறதா வேற்றுமை. அப்ப எதுவுமே வராட்டி ஏன் பாத வேற்றுமைக்குள்ள வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல, தொல்காப்பியர் வச்சுட்டு போயிட்டாங்க. எந்தவித வேற்றுமை இருவும் ஏற்காம இருந்தா அது முதலாம் வேற்றுமை. மாலா படித்தால் இங்க இருக்குதா? ஏதாவது வேற்றுமை உருவு இருக்குதா? இல்ல. கண்ணன் விளையாடினான், வேற்றுமை உருவு இல்லை, இது முதலாம் வேற்றுமை. கிளியரா? முதலாம் வேற்றுமை கிளியரா பிள்ளை? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நம்ம ஓகே குட். இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது, இரண்டாம் வேற்றுமையினுடைய உருவு பாத்தீங்க அப்படின்னா ஐ. இரண்டாம் வேற்றுமையினுடைய உருவு ஐ. இந்த ஐ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருவு பெயர் சொல்லோட சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் சொல் அந்த வாக்கியத்துல செயற்படு பொருளாக தொழில்படும். ஆகவே ஒரு வாக்கியத்தில் பெயர் சொல்லோட இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வந்தா அது ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்து வந்தா அது இரண்டாம் வேற்றுமை. கண்ணன் ராமனை அடித்தான், ராமன் கண்ணனை அடித்தான். முதலாம் வாக்கியத்தை பாருங்க, அடித்தான். யார் அடித்தான்? கண்ணன் அடித்தான். இந்த வாக்கியத்துல கண்ணன் என்பவன் எழுவாய், யாரை அடித்தான்? ராமனை. இது செயற்படு பொருள். காரணம் என்ன? ராமன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லோட ஐ என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவு இருந்தா, எந்த பெயர் சொல்லோட வேற்றுமை உருவுல ஐ இருக்குதோ, எந்த பெயர் சொல்ல ஐ இருக்குதோ அது செயற்படும் பொருளா மாறும். ஆனா இரண்டாம் வாக்கியத்துல பாருங்க, ராமன் என்ற பெயர் சொல்ல ஐ என்பது இல்ல, அதனால இது எழுவாய். கண்ணன் என்ற பெயர் சொல்ல ஐ என்பது இருக்குது, ஆகவே இது செயற்படும் பொருள். ஆக ஒரு வாக்கியத்துல ஐ என்ற உருவு சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது என்னவா மாறும்னு சொன்னா செயற்படும் பொருளாக மாறும். இவ்வளவுதான்.
இந்த ஐ என்ற வேற்றுமை இருப்பு வந்துச்சு அப்படின்னா 6 பொருள்ல வரும். ஆக்கல், அழித்தல், அடைதல், ஒத்தல், நீத்தல், உடைமை அப்படிங்கிற 6 பொருள்கள்ல வரும் அப்படிங்கிறாங்க. 6 நிலையில வரும். முதலாவது எங்களுக்கு வீட்டை கட்டினான். இந்த வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லோட ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. அதே நேரம் அடுத்த வாக்கியம் உருவாக்கினான், கட்டினான் என்று வந்திருந்தால் அது ஆக்கல். உடைத்தான் என்றால் அது அழித்தல். வீட்டை அடைந்தான் என்றால் வீட்டுக்கு போனா, சோ அடைதல். மானை போன்றவள் என்று சொன்னால் அது ஒத்தல். போன்ற பயன்படுத்துவோம் இல்ல, உவமை, அதான் மானை போன்றவள். நீத்தல், நிமல் வீட்டை விட்டு நீங்கினான். நீங்குதல், நீங்கள் வேற்றுமை, நீத்தல் வேற்றுமை. உடைமைனா ராமன் புகழை உடையவள். புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உடைமை என்ற பொருளை வந்திருக்கு. ஆக 2ஆம் வேற்றுமை ஐ என்ற உருவு வந்துச்சு என்று சொன்னால் அந்த ஐ என்ற உருவு வருகின்ற பொழுது அதனுடைய பயனிலைகளை அடிப்படையாக கொண்டு பொருள்களாக நாங்க வகைப்படுத்த முடியும். ஆனால் இதை நாங்க இப்படி சொல்லணும் வச்சுக்கொள்ளுங்களேன், ராமன் தலையை சொரிந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த 6 வகைக்குள்ள இது எதுக்குள்ள உட்படுத்தலாம்னு சொல்ல முடியுமா? ராமன் தலையை சொரிந்தான், ஆக்கலா, அழித்தலா, அடைதலா, ஒத்தலா, நீத்தலா, உடைமையா? ராமன் தலையை சொரிந்தான், தலையைன்னு வருதா இல்லையா? இதெல்லாம் வைக்க முடியுமா பிள்ளைகள்? இதுல யோசிச்சு பாருங்க, இயலாது. சரியா? இதுல எந்த வகையில ஓகே. அப்போ 2ஆம் வேற்றுமை 6 பொருள்கள்ல வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது கருவி கருத்தா வேற்றுமை. இதையும் நாங்க பார்த்திருந்தோம். ஏன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது எங்களுக்கு இதனுடைய உருவுகள். பட் இதுல ஆள் அப்படிங்கிறது ஒன்றை பார்த்திருந்தோம். சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன அந்த இது எதுக்கு வரும்? அப்ப தலையை சொரிந்தான் அப்படிங்கிறது பிள்ளை எதுக்குமே வராது. சரி, அவர் சொல்றாரு இல்ல, இந்த 6 பொருள்லாம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அந்த 6 பொருள் மட்டும் இல்ல பிள்ளைகள். தற்காலத்துல இதை நாங்க 6 பொருளாக பார்க்க முடியாது. அப்படி சொன்னா அவங்க சொரிதல் வேற்றுமை அப்படிதான் வைக்க முடியும் இல்லைங்களா? ஆக தற்கால நிலைப்பாட்டுல அப்படி ஒன்று இல்ல. அந்த ஆக்கல், அழித்தல், அடைதல், ஒத்தல், நீத்தல், உடைமைங்கிறது மட்டும் இல்லாம ஏனைய பொருள்களையும் வரும் அப்படிங்கறத நான் அதை சொல்ல மாட்டேன். ஓகேவா? அந்த வகைப்பாட்டுல வைக்கவே முடியாது. ஓகே. 3ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிற 4 உறுப்புகள் இருக்குது. இல்ல ஆணும் ஒடுவும் தற்காலத்துல இல்ல, அது பயன்பாட்டுல இல்ல. அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த ஆள் அப்படிங்கிறது. ஆள் அப்படிங்கிற உருவு பாத்தீங்க அப்படின்னா கருவி பொருளையும் கருத்தா பொருளையும் வரும். இங்க பாத்துக்கொள்ளுங்க, இந்த ஆள் அப்படிங்கிறது 2 பொருள்ல வரும். எது? கருவி, கருத்தா. இந்த ஒடு, ஓடு அப்படிங்கிறது உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். கிளியரா? உடன் நிகழ்ச்சியில வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தேவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆள் அப்படிங்கிறது கருவி கருத்தா. இது உடன் நிகழ்ச்சி இல்லாம இன்னும் 6 பொருள்கள்ல வரும். நாங்க கீழே பார்ப்போம். அடைமொழி, களப்புறுப்புண்டெல்லாம் வரும். கருவி பொருள் ஞாபகம் இருக்கும். மாலா கத்தியால் மரத்தை வெட்டினால். கத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல், அது ஒரு கருவி. அந்த கருவியோட என்ன சேர்ந்து இருக்குது என்று சொன்னா 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் சேர்ந்து வந்திருந்ததுனால இது இந்த வாக்கியத்துல ஒரு கருவியாக செயற்பட்டிருக்கிறது. மாலா கத்தியால் மரத்தை வெட்டினார். இங்க மரம் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை, மரத்தைங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபும் இருக்குது. அதே நேரத்துல இங்கு 3ஆம் வேற்றுமையும் இருக்குது இல்லைங்க நிஜா? மாலா கத்தியால் மரத்தை வெட்டினால் அப்படிங்கிற வாக்கியத்துல இங்க எங்களுக்கு என்ன இருக்குது? ஆள் அப்படிங்கிற ஒரு உருவம் இருக்குது. அது 3ஆம் வேற்றுமையா செயல்படும். ஏன்னா 3 பெயர் சொற்கள் இருக்குது. மாலா, கத்தி, மரத்தை அப்படின்னு 3 பெயர் சொற்கள். மாலா என்பது எழுவாய், எந்தவித வேற்றுமை இருவும் இல்லை அப்படின்னா அது எழுவாய். கத்தி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கத்திங்கிறதோட ஆள் சேர்ந்திருக்கு. இது 3ஆம் வேற்றுமை கருவி. மரத்தைங்கிறதுல 2ஆம் வேற்றுமை சேர்ந்திருக்கு. இது செயற்படு பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதே நேரம் பரீட்சை மாணவர்களால் எழுதப்பட்டது என்று சொன்னால் இங்கே கத்திங்கிற கருவி, இங்கே மாணவர் என்று சொல்ல நபர். ஆகவே ஒரு பொருளோட ஆள் என்ற உருபு சேர்ந்து வந்திருந்தா கருவியாகவும், ஒரு நபரோட ஆள் என்ற உருபு சேர்ந்து வந்திருந்தா அது கருத்தாவாகவும் செயல்படும். இதை நாங்கள் அன்றைக்கு பார்த்திருந்தோம். கம்பனால் எழுதப்பட்ட காவியம், அப்ப ஆள் என்ற வேற்றுமை உருபு. மாணவர்களால் எழுதப்பட்ட பரீட்சை, ஆள் என்ற உருபு கருத்தா பொருள்ல வந்திருக்குது. இங்க பாருங்க, இந்த கருவி கருத்தா பொருள் அப்படிங்கிற இந்த ஆள் அப்படிங்கிற உருவுக்கு பதிலாக நாங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆளுக்கு பதிலாக கொண்டு, மூலம் அப்படிங்கிற 2 சொல்ல பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பாருங்க, மாலா கத்தியால் மரத்தை வெட்டினால் அப்படின்னு சொல்லலாம்.
இதை நாங்க சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருபுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உருபுகளை சொல்லுறுப்புகள். மாலா கத்தியால் மரத்தை வெட்டினால், மாலா கத்தி கொண்டு மரத்தை வெட்டினால், மாலா கத்தி மூலம் மரத்தை வெட்டினால். ஆக தற்காலத்துல ஆள் அப்படிங்கிற உருவோட சேர்த்து இந்த கொண்டு மூலம்ங்கிற சொல்லையும் பயன்படுத்துறோம். எதுக்கு பதிலாக? இந்த ஆள் அப்படிங்கிற எழுத்துக்கு, அந்த சொல்லுக்கு பதிலாக அது சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா பிள்ளை? மூன்றாம் வேற்றுமை கிளியரா? இன்னும் சொல்லணுமா, விளக்கப்படுத்தணும்னா சொல்லுங்க, விளக்கப்படுத்துறேன். கிளியர் சார். ஓகே. ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா உடன் நிகழ்ச்சி. உடன் நிகழ்ச்சி என்ன பொருள்ல வரும்? என்ன உருபு? ஓடுங்கிற உருபு. இந்த ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கருவி கருத்தா பொருள்ல வரும். ஓடுங்கிற உருபு உடன் நிகழ்ச்சி. உடன் நிகழ்ச்சி அப்படின்னா பிள்ளைகள், ஒரு சம்பவம் நடக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னா அது உடன் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டு சம்பவங்கள். இங்க பாருங்க, அம்மாவோடு அப்பா வந்தார் அப்படிங்கிற நேரத்துல இந்த ஓடுங்கிற உருபு என்ன செய்யுது அப்படின்னா, அம்மா வந்தார் அப்பா வந்தார் அப்படிங்கிற தனித்தனியான வாக்கியத்தை அம்மாவோடு அப்பா வந்தார்னு சொல்லி உடன் நிகழ்ச்சியாக சொல்லுது. இதுதான் உடன் நிகழ்ச்சி. அப்பாவோடு அம்மா வந்தார், என்னோடு அவன் வந்தான், அவனோடு நான் சென்றேன், என்னோடு அவனும் படித்தான், ஏன்னா என்னோடு அவனும் சிரித்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஓடு அப்படிங்கிற உண்டு ரெண்டு சம்பவங்களை ஒரே நேரத்துல சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த ஓடுங்கிறதுக்கு பதிலாக நாங்க சொல்லுவோம் உடன்னு சொல்லுவோம். அப்பாவுடன் அம்மா வந்தார், என்னுடன் அவனும் சிரித்தான், என்னோடு அவனும் சிரித்தான், என்னுடன் அவனும் சிரித்தான்னு சொல்லி இந்த ஓடுங்கிறது உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். இந்த உடன் நிகழ்ச்சி பொருள் மட்டும் இல்லாம எங்களுக்கு ஏனைய 6 உறுப்புகளாக வரும். இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடைமொழி பொருள் பாருங்க. பார்த்தார், எப்படி பார்த்தார்? அன்போடு பார்த்தார். ஆகவே வினை அடையாக வந்திருக்குது. அன்போடு பார்த்தார். களப்புருபு, ஒரு பொருளோட இன்னொரு பொருளை கலக்கிறது. பாலோடு தண்ணீர் கலந்தான், களப்புருபு. எண்ணெயோடு தண்ணீர் கலந்தான், மாவோடு சீனியை கலந்தான். அப்போ ஓடுங்கிறது ஒன்றோடு ஒரு பொருளை கலக்கிறதுக்காக நாங்க சில சந்தர்ப்பத்துல பயன்படுத்துவோம். மாவுடன் சீனி கலந்தான், மாவோடு சீனி கலந்தான். கூட்டல் பொருள், இரண்டோடு மூன்றை கூட்டுக, இரண்டுடன் மூன்றை கூட்டுக, நான்கோடு நான்கை கூட்டுக. அப்போ ஒரு பொருளை கூட்டுகின்ற பொழுது ஓர் இடத்தில் தொடர்ந்து இருக்கிறது. அவன் வீட்டோடு இருந்துட்டான், அவன் பாடசாலையோடு நின்று விட்டான், அவன் பாடசாலையுடன் நின்று விட்டான். அதுக்கப்புறம் வரல, அவன் எதோடு நின்றான்? பாடசாலையோடு அவன் நின்றுட்டான், அதுக்கப்புறம் நான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. அப்ப அந்த ஓடுங்கிறது ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறத குறிக்கிறது. வரையறை பொருள் இந்த சந்தர்ப்பத்துல வரும். அவர் அடுத்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார், அவர் அடுத்த மாதத்தோடு உயர்வு பெறுகிறார். சோ இந்த இடத்துல ஒரு ஒரு வரையறை சொல்றோம். எத்தனை நாளோடு, எத்தனை கிலோவோடு, எத்தனை கிலோவோட நாங்க நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு வரையறை சொல்றோம். வினையடையாக்கி இரவோடு இரவாக, பகலோடு பகலாக, நாளோடு நாளாக, என்னோடு, ஏன்னா இப்படி என்று சொல்லி ஒரு வினையடை ஆக்கியாக நாங்க இதை பயன்படுத்துவோம். இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த மூன்றாம் வேற்றுமை ஆக்கல் பொருள். இது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியதா இருக்கும். இந்த ஆள் ஆண் அப்படிங்கிறதும் உடன் நிகழ்ச்சி பொருளை வரக்கூடிய இந்த 6 பொருள் தான் கூடுதலாக வரக்கூடியதா இருக்கும். ஏற்கனவே வினையடையாக்கி வந்துருச்சு, இது இனி வராது. ஏனைய 5 விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்க, கண்டிப்பா இதுல வரக்கூடியதா இருக்கும் வினாக்கள். இது ஆள் என்று வேற்றுமை இருபு கருவி கருத்தா பொருளோடையும் உடன் நிகழ்ச்சி பொருளாக வந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை கொடை பொருள்ல வந்திருக்குது. 4ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது கொடை பொருள்ல வந்திருக்குது. கொடை என்ற ஒருத்தருக்கு கொடுத்தல், அந்த உருபு பாத்தீங்கன்னா கு அப்படிங்கிற ஒரு உருபு. அது மட்டும் இல்லாம இக்கு உக்கு அப்படிங்கிற உறுப்புகளும் எங்களுக்கு சேர்ந்து வரணும். 4ஆம் வேற்றுமை பார்த்து கொண்டீங்க அப்படின்னா பாருங்க, மாணவருக்கு பேனை வழங்கினேன், அப்பா கண்டிக்கு சென்றார். இந்த இடத்துல மாணவர் கண்டி அப்படிங்கிற பெயர் சொல்லோட கு அப்படிங்கிற ஒரு உறுப்பு வர்றதுனால பல பொருள்கள்ல வரும். 4ஆம் வேற்றுமை உருவு மட்டும்தான் கூடுதலாக வரக்கூடியது. கொடை, பகை, நட்பு, தகுதி என்று சொல்லி பல பொருள்ல வரும். உதாரணத்துக்கு மன்னன் புலவருக்கு பொன் கொடுத்தார் அப்படின்னா அதுல என்ன பொருள் எங்களுக்கு விளங்குது அப்படின்னா, கொடை, ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்காக நாங்க கூ பயன்படுத்துவோம். பகை சந்தர்ப்பத்தில் நாங்க ராமனுக்கு ராவணன் எதிரி. ஆகவே 2 பேருக்கும், எனக்கு அவள் எதிரி, எனக்கு அவள் தோழி அப்படிங்கிறப்ப நட்பு பொருள், எனக்கு அவள் எதிரிங்கிறப்ப பகைமை பொருள். சோ இதுல முக்கியமாக எல்லை தான் கேட்பாங்க. இலங்கைக்கு வடக்கு இந்தியா. ஆகவே எல்லையை சொல்லுகின்ற பொழுதும் கூட நாங்க கூ என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருபை பயன்படுத்துவோம். இது 4ஆம் வேற்றுமை உருபு. கூ என்று சொல்லக்கூடிய உருபு எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதுல கூடுதலா வராது, பட் 3ஆம் வேற்றுமை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க.
இந்த கூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்க பொருட்டு நிமித்தமாக என்று பயன்படுத்துறோம். கூலிக்கு வேலை செய்தான். சோ இந்த இடத்துல காரணத்தை மட்டும்தான், இந்த காரண பொருளுக்காக மட்டும்தான் இங்க பொருட்டு ஆக நிமித்தம் என்று சொல்லி வரும். காரண பொருளுக்காக மட்டும். அதாவது கூலிக்கு வேலை செய்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நேரத்துல கூலியின் பொருட்டு வேலை செய்தான்னு நாங்க சொல்லுவோம். கூலியின் நிமித்தம் வேலை செய்தான், கூலிக்கு ஆக வேலை செய்தான் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆகவே கூ அப்படிங்கிற வேற்றுமை உருபுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொல்லுறுப்புகளாக பொருட்டு, ஆக, நிமித்தம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இது 4ஆம் வேற்றுமை உருபு. 5ஆம் வேற்றுமையும் 7ஆம் வேற்றுமை மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. 5ஆம் வேற்றுமைங்கிறது நீங்கள் பொருள், 7ஆம் வேற்றுமைங்கிறது வந்து இடப்பொருள். ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நான் சொல்லிடுறேன். 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமையும். நீங்கள் அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கி போறது. கமலன் பாடசாலையில் இருந்து வந்தான். இது வந்து நீங்கள், அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, இது பாடசாலை. கமலன் பாடசாலையிலிருந்து வந்தான் அப்படின்னா கமலன் ஒரு இடத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறான். அதுக்கு என்ன வேற்றுமை இருபு பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை இருபு இல் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த இல் அப்படிங்கிற வேற்றுமை இருபு 5ஆம் வேற்றுமைக்கும் வரும், 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். 5ஆம் வேற்றுமையில நாங்க சொல்றப்ப ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு நீங்கி போறத சொல்லுவோம். ஆனா 7ஆம் வேற்றுமை சொல்றப்ப கமலன் பாடசாலையில் இருக்கிறான். கமலன் பாடசாலையில் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அதை சுட்டி காட்டுறோம். கமலன் பாடசாலையிலிருந்து வந்தான்னா அவன் அங்கிருந்து நீங்கி வந்திருக்கிறான்னு அர்த்தம். இது நீங்கள் பொருள். வேறு சில உதாரணத்தையும் பார்த்து கொள்ளுங்க. பாம்பு புற்றில் இருந்து புறப்பட்டது. ஆகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. பாம்பு புற்றில் இருக்கிறது அப்படின்னா அது 7ஆம் வேற்றுமை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா பிள்ளை? இல்தான், ரெண்டுக்குமே இல்தான். பட் ஒரு இடத்திலிருந்து நீங்கி இருந்தா அது நீங்கள் பொருள் 5ஆம் வேற்றுமை. ஒரு இடத்திலே இருந்தா அது 7ஆம் வேற்றுமை இடப்பொருள். கிளியரா இது? அப்பா கொழும்பில் இருக்கிறார் என்றால் என்ன பொருள் பிள்ளை? 7ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. அப்பா கொழும்பில் இருக்கிறார் 7ஆம் வேற்றுமை. அப்பா கொழும்பில் இருந்து வந்தார்னா 5ஆம் வேற்றுமை. ஓகேவா? இப்ப நான் சொல்றேன் பாம்பு புற்றில் இருக்கிறது. இது வந்து பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாம்பு புற்றில் இருக்கிறதுனா பருப்பொருள் சார்ந்த இடம். பருப்பொருள் சார்ந்த இடம் அப்படின்னா ஒரு புற்று அப்படின்னு இருக்குது. இது எங்களோட கண்ணால பார்த்து கையால உணரலாம். இது பருப்பொருள் சார்ந்த இடம். என் நினைவில் நீ இருக்கிறாய். அப்ப என்னுடைய நினைவு எங்க இருக்குன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? என்னுடைய நினைவு எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இது பருப்பொருள் சாராத இடம். என் மனதில் பல எண்ணங்கள் இருக்கின்றன. என் மனசு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியுமா? தெரியாது. அது இதயம் மண்டலம் சொல்லக்கூடாது. இதயம் என்கிறதெல்லாம் எங்களுக்கு வேற, மனசுங்கிறது வேற. அதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்ப விளக்கப்படுத்துறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இடத்தை தொட்டு பார்த்து உணரக்கூடிய இடமா இருந்தா பருப்பொருள் சார்ந்த இடம். அதை தொட்டு பார்க்க முடியாத இடமா இருந்தா பருப்பொருள் சார்ந்தாத இடம். சரியா? பாம்பு புற்றில் இருந்து புறப்பட்டதுண்டா நீங்கள் வேற்றுமை பருப்பொருள் சார்ந்த இடம். என் மனதில் இருந்து நீங்கி விட்டாய் அப்படின்னா அது நீங்கள் வேற்றுமை பருப்பொருள் சாராத இடம். 5ஆம் வேற்றுமை சொல்றேன். 7ஆம் வேற்றுமை சொல்றேன். பாம்பு புற்றில் இருக்கிறது. 7ஆம் வேற்றுமை பருப்பொருள் சார்ந்த இடம். என் மனதில் நீ இருக்கிறாய். 7ஆம் வேற்றுமை பருப்பொருள் சாராத இடம். கிளியரா பிள்ளைகள்? குழம்பிட்டீங்களா? கிளியரா இருக்கு? அப்ப 5ஆம் வேற்றுமையினுடைய பொருள்கள் நீங்கள் பொருள் மட்டும் இல்ல, ஒப்பு எல்லை ஏதுக்கும் பயன்படுத்துவோம். இந்த இல் அப்படிங்கிறத ஒரு இடத்திலிருந்து நீங்கிறதுக்காக மட்டும் நாங்க பயன்படுத்தாம ஒப்பு ராமனில் சிறந்தவன் கண்ணன், ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒப்பிட்டு சொல்றதுக்கும் இல் பயன்படுத்துறோம். இது கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கிறோம். இது கொஞ்சம் வரக்கூடியதா இருக்கும். எல்லை இலங்கையின் வடக்கு, இல்லுக்கு பதிலா இன்னும் பயன்படுத்தும். 5ஆம் வேற்றுமையுடைய உறுப்புகள் இல், இன், இடம், கண் என்றெல்லாம் வரும். சோ இதுல வந்து எங்களுக்கு இல் எங்களுக்கு கண்டிப்பானது, இல்லும் இன்னும் கண்டிப்பானது. அப்ப இன் அப்படிங்கிறது தற்பாலத்துல பயன்படுத்துற குறைவுதான். இலங்கையில் வடக்கு, இலங்கையின் வடக்கு. சோ ஒரு சில சந்தர்ப்பத்துல பயன்படுத்தும். அதே நேரம் ஏது அப்படின்னா காரணம். ஏது என்றால் தேவைப்பட்ட போடுங்க காரணம். அவன் வந்து ஏன் சிறந்தவன் கேட்டா பாட்டில் சிறந்தவனால நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே பாடல் அப்படிங்கிற ஒரு சொல்லோட இல் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்து 2 பேருக்குமான ஒப்புமைய காரணத்தை சொல்லி இருக்கிறாங்க. பாட்டில் சிறந்தவன் பாரதி, இல் என்ற வேற்றுமை உறுப்பு. ஓகே, இன்னொரு 6 நிமிடம் இருக்கு, பார்த்து கொள்ளலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. இது 5ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைங்கிறது இடப்பொருள், 5ஆம் வேற்றுமைங்கிறது நீங்கள் பொருள். பாருங்க, அருவி
மலையில் வீழருவி, மலையிலிருந்து வீழ்ந்த அருவி என்றுதான் இதுல அர்த்தம். ஆகவே ஒரு இடத்திலிருந்து ஒன்று என்ன செஞ்சிருக்குது, நீங்கி வந்திருக்கிறது என்றால் அது நீங்கள் பொருள் தான். ஓகே. அடுத்த 6ஆம் வேற்றுமை ஏனைய வேற்றுமைகளை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனைய வேற்றுமைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லுக்கும் ஒரு வினை சொல்லுக்கும் இடையிலான உறவை சுட்டிக்காட்ட 6ஆம் வேற்றுமை 2 பெயர் சொல்லுக்கு இடையில வரும். இங்க பாருங்க, 6ஆம் வேற்றுமை உருபு எதுன்னா அது உடைய, வேற ஒன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உருவுகள் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். என்ன நினைச்சா, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது. ஆள் அப்படிங்கிறது கருவி வேற்றுமை கருத்தா பொருளையும் வரும். ஓடுங்கிறது உடன் நிகழ்ச்சி பொருள், அடைமொழி, களப்புருபு, கூட்டல் பொருள், வினையடையாக்கி அப்படிங்கிற ஒரு 6 பொருள்ல வருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. 3ஆம் வேற்றுமை மட்டும். 4ஆம் வேற்றுமை கு அப்படிங்கிற பொருள், கு, இக்கு, உக்கு, அதுல எது வந்தாலும் எங்களுக்கு பெரும்பாலும் பொருளை கொடுக்க மாட்டாங்க. நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, நிமித்தம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 12, 16 வகை இருக்குது. அது பட் கேட்க மாட்டாங்க பெருசா. அடுத்து 5ஆம் வேற்றுமை இல், இன், அதனுடைய வேற்றுமை உருபுகள் ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏதுங்கிற 4 பொருள்ல வரும். 5ஆம் வேற்றுமைனாலே நீங்கள் பொருள், ஒரு இடத்திலிருந்து நீங்குதல். 7ஆம் வேற்றுமை பொருள் அப்படிங்கிறது அதுவும் இல், பால், கண் தான் சரியா, இருந்தாலும் அது இடப்பொருள்ல வரும். 6ஆம் வேற்றுமைங்கிறது அதனுடைய உருபு அது உடைய. அதாவது பாருங்க, இது என்னுடைய புத்தகம், ராமனது கை. இந்த இடத்துல என் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லும், புத்தகம் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கும் இடையில உடைய அப்படிங்கிற வேற்றுமை இருக்கும். ராமனது புத்தகம், ராமனது கை, எனது புத்தகம், எனது கணனி அப்படின்னு சொல்லி நாங்க என்னுடையது சொந்தம் கொண்டாடுறது எல்லாம் அது உடைய வரும். அது உனது புத்தகம், அது உன்னுடைய, உனது, எனது, அவனது, அவனுடைய, ராமனது, கண்ணனது அப்படின்னு சொல்லி நாங்க உடைமை பொருள், என்னுடைய, எனது, உன்னுடைய, உனது, அவனுடைய, அவனதுன்னு ஒருத்தருக்கு உடைமையாக இருக்கக்கூடிய பொருளை சொல்றதா உடைமை வேற்றுமை, அது உடைய. இது 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமையில தற்கிழமை, பிரிதின் கிழமைன்னு 2 இருக்குது. தற்கிழமை அப்படின்னா ராமனது கை, ராமனது கருமை, இந்த 2ஐயுமே காகத்தினது கருமை. இங்க அதுங்கிற விருவு வந்திருந்தாலும் இதுல இருந்து பிரிக்க முடியாது. ராமனுடைய கையை பிரிக்க முடியாது. ஆனால் ராமனது குடை, கண்ணனுடைய புத்தகம், ஏன்னா காகத்தினது வடை அப்படிங்கிறதுல எங்களுக்கு இந்த 2ஐயும் பிரிக்க முடியும். பட் இதை பிரிக்க முடியும், பிரிக்க முடியாதுங்கிறது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பெருசா வராது. இப்படி 2 பொருள் இருக்கு. தற்கிழமைனா ராமனது கை, 2க்குமே அங்க எங்களுக்கு அதுங்கிற வேற்றுமை உருவு பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் 2ஐயும் பிரிச்சு சொல்ல முடியாது. ஆனா ராமனது குடை அப்படின்னா 2ஐயும் எங்களுக்கு பிரிச்சு சொல்லலாம். அது தற்கிழமை, பிரிதின் கிழமைன்னு சொல்லுவோம். 7ஆம் வேற்றுமை பார்த்துட்டோம். காகம் வானத்தில் பறந்தது. இது வராது, இந்த விட்டுருங்களே. அம்மா வீட்டில் இருக்கிறார், அம்மா வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு இடப்பொருள் 7ஆம் வேற்றுமை. அம்மா வீட்டில் இருந்து வந்தாருன்னா அது நீங்கள் பொருள். பருப்பொருள் சார்ந்த இடம், பருப்பொருள் சாராத இடம் பார்த்திருந்தோம். கடைசி 8ஆம் வேற்றுமை படர்க்கை வாக்கியத்தில் வரும் பெயர் சொல்லை முன்னிலைப்படுத்தி சொல்லுதல். இங்க பாருங்க, கண்ணா இங்கே வா, இதுதான் வாக்கியம். ஓகேவா? கண்ணா இங்கு வா அப்படிங்கிற இதுல 2ஐயும் நாங்க பயன்படுத்தலாம். முன்னிலை வாக்கியத்தில் படற்கையை பயன்படுத்தினாலும் அது விழி வேற்றுமை தான். படற்கை வாக்கியத்துல முன்னிலையை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு தெரிந்தானே, தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு 3 இருக்குது. ஓகேவா? தன்மை, முன்னிலை இது தேவையில்ல. அதே நேரத்துல இதுல இது தேவையில்லை. இது 2ஐயும் விட்டுருங்க. இப்ப பாத்துக்கொள்ளுங்க. வாக்கியத்தை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, கண்ணா இங்கு வா அப்படின்னு சொன்னால கண்ணா அப்படிங்கிற ஒரு சொல் என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஒரு படற்கை சொல். தன்மை முன்னிலையில இது ஒரு படற்கை சொல். இந்த படற்கை வாக்கியத்துல நீ அப்படிங்கிற ஒரு முன்னிலையை பயன்படுத்தி சொன்னாலும் இது விழி வேற்றுமை தான். அதே நேரத்துல நீங்கள் கடைக்கு போவீர்களா என்று சொல்லி கேட்கிறப்ப இது முன்னிலை வாக்கியமா இருக்குது. அதே நேரத்துல தேவையில்லாத சந்தர்ப்பத்துல நண்பா அப்படிங்கிற ஒரு படற்கை வந்திருக்கிறது. ஆக ஒரு படற்கை வாக்கியத்துல முன்னிலை சொல்லும், முன்னிலை பயன்படுத்துற வாக்கியத்துல படற்கை சொல்லும் அவரை அழைப்பதற்காக. அழைத்தல்னா விழித்தல்னா அழைத்தல். உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல அம்மா இங்க கொஞ்சம் வாரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்களா? தம்பி இங்க கொஞ்சம் வாரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. ஏன்னு சொன்னா அவரை அழைப்பதற்காக கூப்பிட்டுருப்பீங்க. அந்த அழைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் விழித்தல் என்று சொல்லுவோம். கூப்பிடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் விழிக்கிறது.
ஆகவே ஒருத்தரை அழைப்பதற்காகவே பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் விழி வேற்றுமை. இது கிளியரா பிள்ளை? இந்த விஷயம் கிளியரா? விழி வேற்றுமை. கண்ணா இங்கே வா, நண்பா நீங்கள் கடைக்கு போவீர்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை விழிக்கிறோம். பட் இதுக்குமே உறுப்புகள் இல்ல. ஓகேவா? அப்ப ஓ சார். ஓம் சார். Okay, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, பட் இது எங்களுக்கு தாராளமாக போதும். ஓகே, அப்போ வேற்றுமைகள் சரியா 11 மணிக்கு முடிச்சிருக்கோம் பிள்ளைகள். half an hourல நாங்க அடுத்த நாளைக்கு கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு எத்தனாவது நாள்? 11. 11வது நாள் நாட்டார் பாடல்கள் ஓம் சார். வினை சொற்கள்ல நாங்க இன்னும் ஒரு சில பகுதி தான் முடிக்க இருக்குது. அதை முடிச்சுட்டு நாளைக்கு உரையாடல் பகுதியை கூடுதலா பார்ப்போம். ஏனென்றால் நாங்க இது பார்த்திருக்கிறோம். நீங்க ரெண்ட முடிவு பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாளைக்கு நீங்க உரையாடல் எக்ஸாம்ல எடுக்க போறீங்களா, விளக்க கட்டுரை எடுக்க போறீங்கிறாங்கிறது நீங்க நாளைக்கே முடிவு பண்ணிடணும். ஓகேவா? இதை முடிவு பண்ணிட்டு தான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக போறீங்க. நாளைக்கு உரையாடல் படிப்பிச்ச பிறகு முடிவு பண்ணுங்க. சிறுகதை அப்ப பாக்குறேங்க. சிறுகதையும் பார்ப்போம் பிள்ளைகள். சிறுகதை உங்களுக்கு ஒரு டேட் போட்டிருக்கேன். அது உங்களோட விருப்பம். நீங்க எது எடுத்தாலும் உங்களோட விருப்பம். நான் சிறுகதையும் படிப்பிப்பேன். அது 3ல நீங்க ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, குட் நைட். நாங்க நாளைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டிங் வந்து எங்களுக்கு வேற்றுமைகள் என்னைக்கு படிக்க இருந்துச்சோ அந்த அதுக்கு கீழே உள்ளதுல இருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோவா அது இருக்கும். சரியா? வேற்றுமைகளும் சார்பெழுத்துக்கள் எழுத்துக்களினுடைய ஒளிவேறுபாட்டுல 4வது நாளைக்கும், வேற்றுமைகள் வந்து பாத்தீங்கன்னா 8வது நாளைக்குள்ளே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. குட் நைட் பிளே. பாய். Thank you, sir. Good night. Bye, sir.